கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உண்மையாய் கிறிஸ்துவை நேசித்து அவரது நியமங்களுக்கு கீழ்ப்படியும் சுத்த இருதயம் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அழுகை என்பது ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கான ஆயுதம். அவர்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் சிந்தி சாதித்து விடுவார்கள் என்று நாம் அறியலாம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நீங்கள் அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அழுகை மட்டும் போதாது, கர்த்தரை நேசிக்கிற முழு இருதயமும் வேண்டும். தேவ சமூகத்தில் நீலி கண்ணீர் வடிப்பவர்களை கர்த்தர் புறம்பே தள்ளிவிடுவார். தேவ ஜனங்களே, நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவ சமூகத்திலே செல்லும் போது உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். உங்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நீங்கள் இடறி போகாதபடி செம்மையான வழியிலே நடத்தி ஆசீர்வதிப்பார் என்று எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றும் சங்கீதக்காரன் பதிவு செய்துள்ளான். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் தேசங்களுக்காகவும் உங்களுக்கு உண்டான காரியங்களுக்காகவும் அழுங்கள். நிச்சயமாக இப்போது அழுகிற நீங்கள் இயேசுவின் நாமத்தில் இனிமேல் நீங்கள் நகைப்பீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். பிரியமானவர்களே, சத்திய வேதத்திலே அழுது சாதித்த தேவ மனிதர்களை தெரிந்து கொள்வது உங்களுக்கு நலமாய் இருக்கும். அன்னாள் தேவ சமூகத்தில் அழுது சாமுவேலை பெற்றுக் கொண்டாள். நெகேமியா தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி எருசலேமை கட்ட தயவு பெற்று கட்டி முடித்தார். ஆகார் வனாந்திரத்திலே தாகத்தோடு இருந்த தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக தண்ணீர் துறவை கண்டாள். எஸ்தர் தேவ சமூகத்தில் அழுது விதியை மீறி ராஜாவை சென்று பார்த்து யூதர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாள். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி தன்னுடைய ஆயுட்காலத்தை 15 ஆண்டுகள் கூட்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்காக அழுகின்றீர்கள்? தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடே தேவனுக்கு தெரிவித்து கவலையை மறந்து விடுங்கள். துக்கமுகமாக இருக்காதீர்கள். கர்த்தர் நீங்கள் விரும்பியதற்கு மேலாக இயேசுவின் நாமத்தினாலே நிச்சய விடுதலையை உங்களுக்கு அனுப்புவார். விசுவாசியுங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.